அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு உச்சத்தில் ராசியின் அதிபதியான சுக்கிரன், ராசியின் ராஜ யோகாதிபதியும் உச்ச அதிபதியுமாக இருக்கக்கூடிய சந்திரனும் உச்சம் பெற்று வலம் வரக்கூடிய இந்த வாரத்தில் பிப்ரவரி 7ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல செய்தி நிச்சயமாக கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் அடுத்த 7 நாட்கள் எப்படி அமைகிறது என்பதை ஆராய்ந்து பார்த்தால், ராசியின் அதிபதியான சுக்கிரன் ஒருவர் உச்சம், லாபஸ்தானத்தில் ஜென்மத்தில் ராசியின் ராஜ யோகாதிபதியான சந்திரன் உச்சம் என 2 முக்கியமான கிரகநிலைகளும் ரிஷபராசிக்காரர்களுக்கு உச்சம் பெற்று விளம்பரக்கூடிய இந்த தருணம் என்பது மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவேதான் ரிஷபராசிக்காரர்களுடைய எதிர்பார்ப்பு எதுவாக இருந்தாலும் அவை பூர்த்தியாக கூடிய வகையில் உறுதியாக இந்த தருணத்தில் நிச்சயம் நல்ல செய்தி கிடைக்கும். ஏனென்றால் இந்த தருணத்தில் ராசிக்கு சகாயமான 2 கிரகநிலைகளும் உச்சம் பலம் பெற்றும் ஆட்சி பலம் பெற்றும் பலம் வரப்போகின்றன. ஏனென்றால் சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் 6, 7, 8 ஆகிய தேதிகளில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சந்திரன் 10, 11, 12 ஆகிய தேதிகளில் ஆட்சி பலம் பெற்றும் பலம் வருகிறார். அதே வேளையில் சனியும் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். எனவேதான் மிக சிறப்பான நல்ல பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உறுதியாக மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு என்று சொல்லிவிட முடியும். ஏனென்றால் சந்திரன் மிகவும் வலுவாக இந்த வாரத்தின் துவக்கத்தில் உச்சபலம் பெற்று ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கிறார். அதற்கு பிறகு 2, 3, 4 என வளர்பிறை சந்திரனாக வலம் வந்து கொண்டிருக்கிறார். எனவே இந்த வேளையில் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சந்தர்ப்பங்கள் உறுதியாக ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. ஏனென்றால் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருவும் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறார். ஜென்ம ராசியில் நேரடியாக நுழைவதை காட்டிலும் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய இந்த தருணம் குருவினுடைய அமைப்பின் காரணமாகவும் பல்வேறு வகையான நன்மைகளை உறுதியாக ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஏனென்றால் குரு சந்திரத்தின் உச்சபட்ச யோகம் இந்த வேளையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு தடையில்லாமல் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எனவே அனுகூலமற்று பல பணிகள்ல தடை தாமதங்களை தொடர்ந்து சந்தித்து வரக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அவை விலகும். பண நெருக்கடி இந்த தருணத்தில் தளரக்கூடிய வகையில் குடும்ப வருமானம் அதிகரிக்கும். கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பெரிய சிரமங்கள் விலகக்கூடிய அளவில் நிச்சயமாக நல்ல செய்தி உறுதியாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் உண்டு. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே இருந்த தற்காலிக பிரிவு என்பது தற்போது விலகுங்க. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். இந்த தருணத்துல உங்களுடைய சிறு முயற்சி கூட குரு சந்திர யோகத்தின் காரணமாக மிக சிறப்பான நல்ல வரன் கிடைத்து திருமண பாகியம், புத்திர பாகியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான நல்ல செய்தி உறுதியாக இந்த தருணத்தில் கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. அது மட்டுமல்லாது அளவற்ற பிரச்சனைகளை சந்தித்து வந்த சூழலில் அவை அனைத்தும் இந்த தருணத்தில் விலகுவதோடு மன நிம்மதி அதிகரிக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் உறுதியாக கிடைக்கும். ராசியின் அதிபதியான சுக்கிரனும் இந்த வேளையில் லாபஸ்தானமாகிய 11இல் உச்ச பலம் பெற்றிருக்கிறாருங்க. அவருடன் இணைந்து ராகுவும் பலம் வருகிறார். ஒருபுறம் சந்திரன் மக சிறப்பான நல்ல பல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் போது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது உறுதியாக தொழில் வளம் சிறக்கக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வரும். புதிய கிளை திறத்தல், விற்பனை அதிகரித்தல், லாபத்தை உயர்த்துதல் என பல நல்ல மாற்றங்களை உறுதியாக சந்திப்பதற்கான நல்ல யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. கடுமையான போட்டிகள் இருந்தாலும் அவை குறையக்கூடிய அளவிற்கு மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. கலைத்துறை ரீதியான பணிகளில் மிகப்பெரிய அளவிலான சங்கடங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை விட்டு விலகும். உங்களுடைய தனித்திறமை எதுவாக இருந்தாலும் கலைத்துறையில் அவற்றில் வளர்ச்சியை பெறக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் மிக சிறப்பான வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களை தேடி வரும். உற்சாகமும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான கலைத்துறை ரீதியான பணிகளை திறன்பட செய்து முடிப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. குறிப்பாக சினிமா துறையில் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பமும் உறுதியாக உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பணிகளில் இந்த வாரத்தில் அதிரடியான திருப்பங்களை சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் கட்சியிலும் மக்கள் மத்தியிலும்
உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பால் நிறைவான நன்மை உண்டு. அவருடன் இணைந்து ராகுவும் சஞ்சரிப்பதால் பெரிய அளவிலான சங்கடங்கள் முற்றிலுமாக மறையும். மோட்சக்காரகரான கேது பூர்வ புண்ணியஸ்தானத்தை வலு சேர்ப்பதால் உறுதியாக ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரிய அளவிலான தடை தாமதங்கள் முற்றிலுமாக விலகி முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் சனி. அவருடன் இணைகிறாருங்க சூரியன் 13ஆம் தேதி முதல். மட்டுமல்லாது வித்யாகாரகரான புதன் துவக்கத்திலிருந்தே சனியுடன் இணைந்து வலு சேர்க்கிறார் கர்மஸ்தானத்தை. புதனுடைய அமைப்பு கல்வியில் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது அவருடன் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் சூரியன் இணைவது பொதுவாக சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் கூட ரிஷபராசிக்காரர்களுக்கு சூரியன் 3, 6, 10, 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமான கர்மஸ்தானத்தில் சனியுடன் இணைந்திருப்பதால் உறுதியாக சிரமத்தையோ அலைச்சலையோ சந்திக்க வேண்டிய சூழல் இல்லை. தொழில் ஸ்தானம் வலுப்பெறக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையில ஆரிய தடைகள் தாமதங்களை சந்தித்து வந்த சூழலில் அவற்றில் நல்ல மாற்றம் உறுதியாக கிடைக்கும். ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும். எதிர்பாராத புதிய சலுகைகள் மனதில் உற்சாகத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. கூடுதல் சலுகைகள் இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவில் தடையின்றி உங்களை தேடி வருவதற்கான நல்ல சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். தொழில்துறை, வியாபாரத்துறையிலும் புதிய முதலீடுகளை துணிந்து மேற்கொள்ளக்கூடிய அற்புதமான தருணமாக அமைய போகிறது என்பதை தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய சூரியன், சந்திரன், புதன் மற்றும் சனி போன்ற கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மங்களக்காரகன், பூமிக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் 2இல் வலுவாக வீற்றிருக்கிறார். 2ஆம் இடமாகிய குடும்பஸ்தானத்தில் வலம் வரக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் சுப நிகழ்வுகள் தடையில்லாமல் கைகூடும். மகிழ்ச்சி நிறைவாக கிடைக்குங்க. உங்களது உழைப்பிற்கேற்ற நல்ல பலன்களை நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல மாறுதலை நிச்சயமாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள் விலகும். உற்சாகத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக வலுவாக விவசாயம் சார்ந்த பணிகளில் உண்டு. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் மிக வலுவாக செவ்வாய் குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய எதிர்பார்ப்புகளும் பூர்த்தியாக கூடிய வகையில் நல்ல செய்தி உறுதியாக உங்களை தேடி வரும். மேலும் இந்த வேளையில் தைப்பூசம் உள்ளிட்ட பல விசேஷ தருணங்கள் வருவதால் உறுதியாக ரிஷபராசிக்காரர்கள் வருகின்ற செவ்வாய்க்கிழமை, அதிலும் குறிப்பாக முருகப்பெருமானுக்கு உகந்த தினமாக இருக்கக்கூடிய செவ்வாய்க்கிழமையில் இந்த தைப்பூசம் வருவதால் மிக சிறப்பாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அன்றைய தினத்தில் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமானை சென்று தரிசித்து வாருங்கள். உறுதியாக தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் எந்தவிதமான தடையும் தாமதமும் இன்றி ரிஷபராசிக்காரர்களுக்கு கைகூடும். எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி உறுதியாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகமும் கிடைக்கும் என்பதில் துளியளவும் சந்தேகமே வேண்டாம்.